எஸ்தர் தோசை கட்டல சாப்பிடு. என்னம்மா தோசை இது? ஒரே மாவு மாவா இருக்கு. ஸ்வீட் தீந்துருச்சுமா, அதான் செஞ்சோம்மா. அதுக்குன்னு ஒரு பக்கம் பாருங்க இப்படி ஒரு பக்கம் வெந்திருக்குமா, சாப்பிடலாமா? ஒரு பக்கம் வெந்திருக்குன்னா மற்ற பக்கம் வேகணும்ல. எப்படி நம்ம இத சாப்பிடுறது? பாவம் அவங்க சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, சாப்பிடு. சரி குடு, அக்காட்ட குடு, அக்கா சாப்பிடுவா, குடு. ஆமா ஆமா, அம்மா ரொம்ப பாவம். அந்த நீ சாப்பிடு. ஐயோ இந்த அரவேக்கெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. பிரிசி நீ சாப்பிடு. ஐயோ வேணாம் வேணாம் வேணாம்ப்பா, எனக்கு வேணாம். 3 பேரும் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா இதை நான் என்ன பண்ணுவேன்? தூக்கின் போய் நாய்க்கு போட்டுங்க தயவு செஞ்சு. அந்த நாய் கூட சாப்பிடாதே, அது நீ வேற. தலை தெறிக்க ஓட போகுது. நான் கிறிஸ்துவை உடையவள் என்று சொன்னால் என் வாழ்க்கையில உள்ளும் புறமும் என்பது ரொம்ப முக்கியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஓசியா 7:8 ஆண்டவர் சொல்லுகிற எப்ராஹிம் திருப்பி போடப்படாத அப்பம் என்று சொல்லி, அப்படியானால் என்ன உள்ள பூர்ணப்படவில்லை என்று சொல்லி தானே அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இப்படி திருப்பி போடப்படாத வாழ்க்கையா இருக்கும் என்று சொன்னால் யாருக்கும் பிரயோஜனமாக இருக்க மாட்டோம், தூக்கி எறியப்படுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு ஆண்டவரிடத்துல திரும்பவும் பூர்ணப்படுவோம்.